الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل فمن يرد الله خيرا يفقهه في الدين فقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم. கண்ணியத்திற்குரிய பழனி டவுன் முஸ்லீம் தர்ம பரிவாளர் சபா சங்கத்தின் நிர்வாகத்தினால் நடத்தப்படக்கூடிய முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இப்பள்ளியினுடைய தலைவர் அவர்களே மற்றும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற திருவாய்களே, சமுதாய பணியில் இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக சேர்ந்து கொண்டிருக்கின்ற கண்ணியம் வாய்ந்த உலமா பெருமக்களே, பெரும் திரளாக இந்த முப்பெரும் விழாவை சிறப்பிக்க வகையிருந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, சிறுவர் சிறுமிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கு நன்றியை சலாத்தின் மூலமாக காணிக்காக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் இந்த தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அத்தகைய தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மவர்களுக்கு எளிதான ஒரு மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கின்றார். இன்ன தீன யுஸ்ருன். நிச்சயமாக மார்க்கம் லேசானது. இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? மார்க்க கடமைகளை எல்லாம் கடினமானதாக கருதி அவைகளை செய்வதில்லை. தொழுகையிலே கொடுவோம், நோன்பு வைக்கிறதுல மிக குறைவானவர்கள் தான் நோன்பாளிகளாக இருக்கிறார். ஹலோ, தயவு செய்து பையனுக்கு சத்தம் போடாதீங்க. சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டீங்கன்னா எப்படி கேட்க முடியும்? தயவு செய்து பசங்க சவுண்ட் இல்லாமல் வரணும், சரியா? இந்த மார்க்கத்தை தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அளித்திருக்கின்றான் என்று சொன்னால், நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இதைவிட பெரிய ஒரு பாக்கியம்
வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இன்று நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். முஸ்லிம் என்றால் என்ன பொருள்? முஸ்லிம் என்றால் என்ன பொருள்? வழிபடக்கூடியவன் என்பது பொருள். யாருக்கு? அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடக்கூடியவன். அப்படி அல்லாஹ் ரசூல் எதை நம்மை செய்யும்படி ஏவி இருக்கிறார்களோ அதை நாம் எடுத்து நடப்பதிலே நாம் முயற்சிக்கின்றோமா? எந்த காரியங்களை அல்லாஹ் ரசூல் விலக்கி இருக்கின்றார்களோ அதை நாம் தவிர்த்து நடக்கின்றோமா? அப்பதான் முஸ்லீம். அம்மா ஆத்தாக்கு ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அம்மா நாக்கு அன்ஹு, எந்த காரியங்களை அல்லாஹ் ரசூலும் உங்களை விளக்கினார்களோ பண்டகு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு காரியம் நம்ம இருந்தால் தான் முஸ்லீம். பேரில் அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் இருந்தால் போதுமானதல்ல. நம்ம இடத்துல அந்த ஈமான் இருக்கணும். ஏவிய காரியங்களை எடுத்து நடக்கிற பரலான ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடக்கணும். இந்த தொழுகையில் எடுத்துருக்கல, தொழுகை குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டதா? வாலிப பிராயத்தை அடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நாளொன்றுக்கு 5 வேளை தொழுவது கட்டாய கடமை. நாளொன்றுக்கு 5 வேளை தொழுவது கட்டாய கடமை. நம்மில் எத்தனை பேர் நாம் அந்த தொழுகையை நமக்கு நம்மீது விதிக்கப்பட்ட கடமை, விதி, ஏவல் நாம் அதை நிறைவேற்றியாக வேண்டும் என்று அந்த பொறுப்போட தொழுகையை நிறைவேற்றிருக்கோம் என்பது எனக்கு கொஞ்ச நேரம் யோசிக்கணும். ஒரு மஹல்லால ஒரு ஊர்ல தொழிலாளிகளை பார்த்தோம்னு சொன்னா 110 பேர், 1000 பேர் மஹல்லால இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு 100 பேர் தொழுக வர்றாங்க. அப்ப 900 பேருக்கு தொழுகை கடமை இல்லையா? தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஜக்காத்து கடமை, ஹஜ்ஜு கடமை. இந்த சின்ன சிறுவர்களை கேட்டு பாருங்க, இஸ்லாத்துடைய கடமை எத்தனை? இஸ்லாத்துடைய கடமைகள் 5. சொல்லுப்பா, என்னென்ன? மாஷா அல்லா. பாருங்க, இந்த மாதிரி சின்ன பிராயத்தில் தான் நமக்கு இதை கற்றுக் கொடுத்தாங்க மொத்த மரசாக்கல்ல. அன்னைக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஈமான் இஸ்லாத்துடைய கடமைகள் 5 என்னென்னு இன்னைக்கு கேட்டால் நம்ம சொல்ல முடியும். அதை நம்ம தெரிஞ்சிருந்தோம். நம்மளுக்கு தெரியாத யாரும் இருக்க முடியாது. இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் சொல்லிச்சு. இப்போ நம்மள யாருக்காவது தெரியாது இஸ்லாத்துடைய கடமைகள் எனக்கு தெரியாது, அதனால தொழுகலை, நோன்பு வைக்கல, இந்த மாதிரி கடமைகளை செய்ய யாரும் சொல்ல முடியாது. நாளைக்கு எல்லாத்துக்கும் ஆசிரியர் நம்ம இடத்துல முதலாக கேள்வி கேட்க போறான்னா தொழுகை வச்சு தான் கேட்பான். 4 தொழுகை விதியாக்கி 5 தொழுகை விதியாக்கிறேன் நிறைவேற்றினாயே என்றால கேட்பான். ஆமான்னு சொன்னா தப்பிச்சோம், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தொழுகலை.
அதை அடுத்து எல்லாம் அடுத்தடுத்து கேட்க போகிற கேள்விகள்லாம் நமக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியாது. தொழுகையில் ஒரு வருஷம் சொன்னால் எதுவுமே இல்லை அவன்கிட்ட. தொழுகையில் படித்ததில் இல்லைன்னு சொன்னால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தொழுகையில் சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவனுக்கு அடுத்தடுத்த கேள்விகள்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். மறுபடியும் நல்லா கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை. இந்த தொழுகை நாம் எந்த அளவுக்கு கண்ணு கருத்துவா கடைப்பிடிக்கணும், அதுலேயும் நாம் எந்த அளவுக்கு பிடிப்பா இருக்கணும் அப்படின்னா நமக்கு எனக்கு நிறைய பயன் சொல்கிறாங்க. அஸ்மார்கள் ஒவ்வொரு ஜிம்மாவையும் வலியுறுத்தி எவ்வளவு முக்கியங்கிறத நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை நேரத்தில் மனதில் அது வந்து பதிஞ்சிருக்கு. பள்ளியில் வாங்க சொல்லிட்டாங்க, தொழுகை ஏதாச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்கள கூப்பிட்டு பள்ளியாரத்துக்கு வர மாதிரி பக்குவமான ஒரு நிலைப்பாடு நமக்கு இல்லை. 10 பேர் உட்காந்து வச்சுருக்கிறோம். ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, இப்போ தொழுகை நேரம் தொழுக்கு வராங்க பாட்டு வர்றாங்க. மற்ற 8 பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவங்களும் தொழுகை கடமை இல்லையா? அப்படின்னு சொன்னால் கடமை தான். அவங்களுக்கு அந்த கடமையுடைய முக்கியத்துவம் தெரியல. நாளைக்கு எல்லாம் கேட்பான், தொழுகிறதுன்னு சொன்னால் அடி எல்லாமே நடக்கும். மார்க்கம்ங்கிறது தொலைநோக்கு பார்வையுடையது. மார்க்கம் என்பது உலகளாவிய அளவில் ஒரே மார்க்கம் தான். இந்தியாவுக்கு ஒரு மார்க்கம், அடுத்தடுத்த நாட்டுகளுக்கு ஒரு மார்க்கம் கிடையாது. மார்க்கம்ங்கிறது எல்லா பக்கம் ஒரே மார்க்கம். ஏன்னா எல்லா நபிமார்களும் நமக்கு சொல்ல வந்தது என்னென்னா ஒரே கொள்கை தான். எல்லா நபிமார்களும் நமக்கு சொல்ல வந்த கொள்கை என்ன? ஒரே கொள்கை தான். ஒவ்வொரு நபி ஒன்று சொன்னாங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த கலிமா என்ன? நாம் இன்னைக்கு என்ன கலிமா சொல்லியிருக்கிறோம்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு இல்லை நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் நம்முடைய கலிமா. அப்ப ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கலிமா சொன்னாங்க? மக்களுக்கு என்ன கலிமா கற்றுக் கொடுத்தாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் ஆதம் சபியுல்லாஹ். அம்மக்களுக்கு ஆதம் நபியா இருந்தனால லா இலாஹா இல்லல்லாஹ் ஆதம் சபியுல்லாஹ். நூஹ் நபி அவங்களுடைய கவுமுகளுக்கு என்ன கலிமா சொல்லி கொடுத்தாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் நூஹ் நஜியுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவுமுகளுக்கு என்ன கலிமா சொல்லி கொடுத்தாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன கலிமா சொல்லி கொடுத்தாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா இஸ்மாயில் நபியுல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன கலிமா சொல்லி கொடுத்தாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் தாவூத கலிமத்துல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கலிமா சொல்லி கொடுத்தாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ். நம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன கலிமா சொல்லி கொடுத்தாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். அதே கலிமா தான். இதில் மாற்றமே கிடையாது. உலகம் மனித சமுதாயம் தோன்றிய நாள் முதல் அதே லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய கலிமாவாக இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை, அப்படிப்பட்ட ஒரு சரியத்தை நாம் அடைஞ்சிருக்கிறோம். எவ்வளவு பாக்கியசாலி. அல்லாஹ் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தன்னுடைய மார்க்கத்தினர்களாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். முன்னூறு நபிமார்களும் ஆசைப்பட்டாங்க முகமதுடைய உம்மத்தா நாம் பிறக்கலையேன்னு. எனவேதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதே மாதிரி ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் அவங்களை இன்னும் உயர்த்திட்டான். இப்போ 3ஆவது வருஷம் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நெருக்கத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கி வருவாங்க. பூமியில் என்ன செய்வாங்க? வாழ்வார்கள், பணம் கல்யாணம் முடிப்பாங்க, குழந்தைகள் பெறுவாங்க. மார்க்கத்தை உலகளாவிய அளவில் அல்லாஹ் என்கின்ற ஒரு சொல்லை தவிர வேறு இல்லை என்கின்ற அளவிற்கு மார்க்கத்தை மக்கள் பத்தியிலே பரத்துவார்கள். தீன் இஸ்லாத்தை நிலைநாட்டுவார்கள்.
இறுதியாக அவர்கள் வஃபாத்தாகி மஸ்ஜித் நபவியில் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு ரவுலாவில் அவங்களுடைய மஸாருக்கு பக்கத்தில் அடக்கப்படுவது ஈசாவில் அடக்கப்படுவதாக அவங்களுக்கு இடம் விடப்பட்டிருக்கிறார். விஷல்லாளுடைய இறுதி நேரம் ரசூலா மௌத்தா போறாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப சஹாபாக்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க. சஹாபாக்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க இடத்துல ஏங்க நீங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்க, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டப்ப யார் ரசூலல்லாஹ் இதுவரை நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே எங்களில் ஒருவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருந்தீர்கள், எங்களை சீர்திருத்திக் கொண்டிருந்தீர்கள், எங்களை சீர்திருத்திக் கொண்டிருந்தீர்கள். நீங்க எங்களை விட்டு மறைந்து விட்டால் அப்புறம் எங்களுக்கு யார் நல்வழி காட்டுவோம்? நாங்க யாரை நாங்க பின்பற்றணும்? ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தரத்து வீக்குல் அம்ரை, உங்களுக்கு மத்தியில நான் 2 விஷயங்களை சொல்கிறேன், விட்டு செல்கிறேன். தரத்து வீக்குல் அம்ரை, உங்களுக்கு மத்தியில 2 விஷயங்களை நான் விட்டுட்டு செல்றேன். லன் தலில்லு மா மஸ்ஸக்து பிஹிமா, நீங்கள் அந்த 2 விஷயங்களை பற்றி பிடித்து நடக்கின்றவரை நீங்கள் வழிகட்டு போக மாட்டீர்கள். அதுமா கிதாபுல்லாஹி சுன்னத்துல். அந்த 2 என்ன? அல்லாஹ்வுடைய வேத குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வழிமுறையான ஹதீஸ். இந்த 2ம் உங்களுக்கு வச்சு நான் விட்டுட்டு போறேன். அது 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்து ஒளி நடக்கின்றவரை நீங்கள் வழிகட்டு போக மாட்டேன்னு சொன்னார். அன்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து பெற்று நமக்கு கொடுத்தார்களோ அந்த குர்ஆன் 6666 ஆயத்து கொண்ட அந்த குர்ஆன் அப்படியே இன்று வரை நம்ம இடத்துல இருக்கிறது. குர்ஆன் எந்த ஒரு மாற்றம், சின்ன ஒரு நுகத்தா கூட மாற்றப்படலை, சின்ன ஒரு ஜேர்னி ஒரு மாற்றப்படலை, இறக்கப்பட்டு அப்படியே இருக்குது. எல்லா வேதங்கள், தௌராத், இன்ஜீல், ஜபூர் எல்லாம் முன்னுள்ள வேதங்கள், சூஃபுகள் எல்லாம் மாற்றப்பட்டு போச்சு. நம்முடைய வேதம் மாற்றப்படலை, குர்ஆன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல கல்வி இருக்கிறதுக்காக ஒரு அந்தாக்கியாங்கிற ஒரு ஊர் அங்கே போகிறாங்க. மதியான நேரம் அந்த ஊருக்கு போகிறாங்க. பசி. அந்த மக்கள்கிட்ட உணவு கேட்டாங்க. அந்த மக்கள்கிட்ட எங்களுக்கு பசி, நாங்கள் வெளியூர் இருந்து வந்துருக்குறோம், எங்களுக்கு உணவு கொடுங்க. நீங்கள் யாரும் எவ்வளோ எங்கேருந்து வந்து எங்களுக்கு தெரியாது, உணவுலாம் கிடையாதுட்டாங்க. பசியினுடைய கிறக்கம் அப்படியே 2 பேரும் கவலையா ஒரு வீட்டுடைய வாசப்படியில் அப்படியே உட்கார்றாங்க. திண்ணில, வெளி திண்ணில. அப்ப அந்த வீட்டுடைய பின்னால் இருக்கிற சுவர் வந்து விழுகிற மாதிரி நிற்கிது, சாஞ்சி. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, எந்திரிங்க, நாம 2 பேரும் சேர்ந்து இந்த செவத்தை என்ன செய்யலாம், செப்ப நட்டலாம், தூக்கி நிறுத்திடலாம் அப்படின்னா. இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்துல் கஹ்ஃப்ல நாம செப்பலான்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நமக்கு இந்த பூர் பசங்க நமக்கு பசிக்கு சோறு கொடுக்கல, அவங்களுக்கு நம்ம இந்த செவத்தை சாப்பிடணும், இதுக்கு மேலே இதுக்காக அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டா நம்ம எப்படியே சாப்பிடலாம்ல அப்படின்னாங்க. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படி அல்ல, அந்த சவுற்றுக்கு கீழே, அந்த சூட்டுக்கு கீழே என்ன இருக்கு, ஒரு சாலியான தாய் தந்தைக்கு பிறந்த அனாதையுடைய சொத்தை புதிராக புதைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த குழந்தையுடைய பெற்றோர் தங்களுடைய மரண தருவாயில் அந்த சொத்தை அந்த சோற்றுக்கில் புதைத்து வைத்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. யா அல்லாஹ், இந்த சொத்தை, இந்த பணங்காசுகளை என்னுடைய குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களானதும் அவங்கள்ட்ட நீ ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்து அவங்க மொத்தம் போயிட்டாங்க. இப்போ அந்த சுவர் கீழே விழுந்துன்னு சொன்னால் புதை வெளியே வந்ததும் யாராவது எடுத்து போயிடுவாங்க. எனவே அல்லாஹ் தானா இந்த சோற்றை என்ன செய்ய சொல்லியிருக்கான், செப்பரேட் சொல்லியிருக்கான் நமக்கு அப்படின்னு சொல்லி அதை செப்பரேட்டாங்க. இந்த சம்பவத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அபைன ஐயோ லைய போகுமா பார்த்தது அபத்து ஐயோ லைய போகுமான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த சம்பவத்தை அல்லாஹ் அப்படி சொல்லும்போது அர்த்தம் என்னென்னா, அவ்விருவருக்கும் உணவளிப்பதற்கு அந்த ஊர் மக்கள் மறுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆபத் குர்ஆன் ஓதுறவங்களுக்கு தெரியும். அபத் அப்படின்னு சொன்னால் அலிஃபு பே தே, அபத் மறுத்து விட்டார். அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை. என்ன கோரிக்கை? குர்ஆன் அல்லாஹ் தஆலா அந்த ஊர் மக்கள், அந்தாக்கியாங்கிற ஊர் மக்கள் வர்றாங்க. குர்ஆன் அல்லாஹ் தஆலா எங்கள் ஊருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பொழுது அவங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அது எங்களுக்கு கியாமத் நாள் வரை நீங்காத, எங்களுக்கு நீங்காத பேராக இருக்குது. எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எனவே என்ன செய்யணும்னு கேட்டப்ப சொன்னாங்க, அபத் அப்படிங்கிற அந்த பேர் பார்த்தீங்களா, அந்த பேய்க்கு வந்து தூக்கி மேலே வச்சு அது பாட்டு இன்னொரு பக்கத்தில் வச்சிங்கன்னா அது என்ன அத்தத்தன் ஆயிடும். அத்தத்துன்னு சொன்னால் அத்தத்தை வந்தார்கள், அங்கே லைஃபு மக்கள் எல்லாம் எடுத்தாங்க, அவளுக்கு விருந்தளித்தார்கள், உணவளித்தாலும் அர்த்தம் மாறிடும். செய்ய வேண்டியது பேயாக இருக்கக்கூடிய அந்த எழுத்தினுடைய ஒரு பக்கத்தான் மேலே ஓட்டு பக்கத்துக்கு இன்னொரு பக்கத்தான் பேயாக மாற்றணும். அதை மாற்றிட்டீங்கன்னா நாங்கள் வாய்க்கிசாலி ஆயிடுவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துருக்கோம். இவ்வளவுதான் இல்லை, உன்னுள்ள வேதங்கள் எல்லாம் அழிந்து போனது காரணம் இதுதான். அவரவர்கள் தங்களுடைய சுயநல லாபங்களுக்காக தங்களுடைய மனமுணவுக்காக மாற்றி அமைச்சிட்டாங்க. ஒரிஜினல் இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றோம், நாம் தான் இறக்கி இருக்கின்றோம். நாம் அந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்றிருக்கான். குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கான். எனவே இன்று வரை இந்த குர்ஆன் அப்படியே இறக்கப்பட்டதிலிருந்து எந்த ஒரு அனுகூலம் மாற்றம் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்துட்டு இருக்கு. கியாமத் அல்லாஹ் பாதுகாப்பான். இரும்புடியில் வச்சு பாதுகாக்கிறானா, இல்லை எங்கேயாவது ஆகாயத்தில் வச்சு பாதுகாக்கிறானா, அல்லது அதெல்லாம் பாதுகாப்பில் வச்சு பாதுகாக்கிறானா? எப்படி குர்ஆனை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கான்னு சொன்னால், இந்த சின்ன சிறுகளுடைய உள்ளத்தில் கல்வியில் குர்ஆனை ஹாஃபிலாக பண்ண வச்சு ஹாஃபிலாக உருவாக்கி அவருடைய உள்ளத்தில் குர்ஆன் இப்போ ஜூஸு அப்படியே முழுசாக இருக்கு. நவுதுல அல்லாஹ் காப்பாற்றணும். உலகில் உண்டான எல்லா குர்ஆனையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல வச்சு அழிச்சிட்டாலும் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் இப்போ ஜுஸையும் அப்படியே வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா உலகளாவிய அளவில் குர்ஆன் முழுவதையும் மனதில் வைத்திருக்கின்ற ஹாஃபிலை அல்லாஹ் உருவாக்கி வச்சு என்ன செய்யிருக்கான், பாதுகாத்துருக்கான். இப்போ சில காலமாக தான் நம்ம பெண் மக்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது பிறகு ஆண்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பெண்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப தர்த்தீபா, ரொம்ப ஆர்வத்தோட அக்கறையோட மிக சிறப்பான முறையில் அவங்க ஆளுதாக பெண்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் உங்களுக்கு வந்து நான் விட்டுட்டு போகிறேன், அதை நீங்கள் பின்பற்றி நடக்கிறாங்க, நீங்கள் வழிகாட்டு போக மாட்டீங்க. எப்படி யார் எல்லாமே குர்ஆனை எடுத்து படித்து அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியுமா? ஹதீஸ் எடுத்து படித்து தெரிஞ்சுக்க முடியுமா? எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? ஆழநிலமாக ஓதி விளங்கி அறிஞ்சு தெரிஞ்சு அதை ஹதீஸ் குர்ஆனில் அறிஞ்சு தான் அவங்களாம் மார்க்கத்தை சொல்ல முடியும். அவங்க தான் ஆலிம்களாகவும் ஹாஃபில்களாகவும்
என சமுதாயத்தினுடைய காவலர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க தான் இன்னைக்கு நமக்கு தீனை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரிஷல்லாஜன் அவர்கள் சொன்னார்கள், தரத்துக்குள் அமுறை. ரிஷல்லாஜன் சொன்னாங்க, லம் யுவரிது தீனாரன் வலா திரஹாமா. ரிஷல்லாஜன் அவர்கள் சமுதாயத்தினுடைய உலமாக்களை தன்னுடைய வாரிசாக அறிவித்திருக்கிறார்கள். உலமாவை பற்றி கல்வியாய் பணி இஸ்ராயல். இந்த சமுதாயத்தில் தோன்றக்கூடிய உலமாக்கள் எல்லாம் பனி இஸ்ராயலுடைய நபிமார்கள் சொன்னாங்க. நபிமார்கள் செய்த அந்த வேலையே ரசூலுல்லாஹ்வுக்கு வாரிசு யாருங்க? அவங்க ஆனால் வாரிசா விட்டு போன சொத்து என்னங்க? பணம் காசுகளா, சொத்து சொல்லமா என்ன? லம் இவருக்கு தீனான வளர்த்துக்காமா தங்க வெள்ளி பொறுப்புகளையோ எதையும் அனுபவம் விட்டுவில்லை. இன்னமா இவர்கள் இல்மை மட்டும்தான் அனுபவம் விட்டுட்டு போயிருக்காங்க. யார் அதை அந்த இல்மை எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் என்னுடைய வாரிசு, ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு. அன்னை பாத்திமா கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், தாங்கள் கடைசி நபி, உங்களுக்கு நபி இல்லை, தாங்கள் மறைந்து விட்டால் தங்களுக்கு பின்னால் இந்த மக்களுக்கு இந்த நுபுவத்தை விசாலத்தை எச்சரிக்கிறது யார் என்று கேட்டாங்க. சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தில் தோன்றக்கூடிய உலமாக்கள் தான் என்னுடைய பணி செய்வாங்கன்னு சொன்னாங்க. அப்படித்தான் இன்னைக்கு உலகளாவிய அளவில் உலமாக்கள் ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற கல்வி கற்ற உலமாக்கள் என்ன செய்யறாங்க? விசாலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி கொடுத்த விசாலத்தை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இதை கேட்ட அன்னை பாத்திமா அவர் சொன்னாங்க, நம்முடைய முந்தானி அப்படி கையில் போட்டு யா அல்லாஹ் உலமாக்கள் இருக்க உலக அளவில் அப்படியே பரவாயில்ல தூய் விட்டுட்டான். உலமாக்களுடைய இருக்க இது ஐயப்பட்ட ஜேவலுக்கு பயம் சொன்னது கேட்டது. உலமாக்களுடைய விஷயம் நீ தூக்கி பரவாயில்ல தூக்கி விட்டு அவங்க தேடி போய் அங்கங்கே அவங்க என்ன செய்யணும்? நம்ம ரிசுக்கு தேடி போய் தீனுடைய காரியத்தை செய்யணும். மக்களுக்கு தீனை எட்டி வைக்கணும். இன்னைக்கு உலமாக்களுடைய என்ன எல்லாம் பிறந்த ஊர்ல வளர்ந்த ஊர்ல இருக்கிற ஊர்ல யாரும் பணி செய்ய முடியாது, பணி செய்வதில்லை. தங்களுடைய பணியை தேடி எங்க வேணாலும் போறாங்க. பரவலாக அடுத்தடுத்த ஊர்களுக்கு தான் போறாங்க, சொந்த ஊரில் இருக்க முடியல. உலமாக்களுக்கு என்னாச்சு? அப்படியே பரவலாக அல்லா போட்டான், இதுக்கு தெரிஞ்சாலும் போக முடியும். அப்படியே அந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாய மக்களுக்கு அதே ஹதீஸ் குர்ஆன் எப்படி அச்சரப்பிரகாரம் பிரசாரம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்படித்தான் ஹதீஸ் சிகாசித்தான் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல எல்லாம் ஆராய்ஞ்சு சரியான ஹதீஸ்கள் சொல்லி தொகுத்து 6 கிரந்தங்கள் புகாரி முஸ்லிம் அப்படின்னு 6 தொகுப்பு. இது ரெண்டு நமக்கு வந்து இருந்துதான் இருக்கு. அதை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் நம்முடைய உலமாக்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம், ஆறுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இப்போ நம்முடைய டவுன் முஸ்லீம் தர்பார் சபையுடைய சார்பாக நாம் ஒரு 5 ஆண்டு நம்முடைய ஆயிஷா அவர்கள் நிஸ்வமார் சாரோட ஒரு மாணவி பட்டம் எழுதுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷானஹு அந்த மாணவி மூலமாக அவருக்கும் அவருடைய குடும்பத்தவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இந்த மீனை முழுமையாக இந்த பெண்ணின் மூலமாக வெற்றியை பெறுவதற்கு அல்லாஹ் நல்ல அளிப்பானாக. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஓதி ஆபிலா வந்துருக்கிறாங்க. அவங்க இந்த ஹாபிலா கற்றுக்கும்போது இந்த தீனுடைய ஒரு மட்டத்தில் வந்துட்டாங்க. அவங்களுடைய என்ன மாற்றம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம பேசலாம், கேட்கலாம், அவங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க. சமுதாயத்தை அவருடைய சந்ததிகளை அவர் சீர்திருத்தம் பண்ணி மக்களை ஒரு பரவாயில்ல கொண்டு வரணும் நன்மைகளுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக ஒன்று. நான் 4 நாள் இந்த மாசானுடைய மார்க்க சேவை பணி
ஆவியை உருவாக்குற குறை பண்டிகை காக்களையும் உருவாக்கணும், ஆடி மக்களையும் உருவாக்கணும். அதுக்குள்ள எல்லா விதமான முயற்சிகளையும் நம்முடைய பழைய டெமோஸ்டின் சர்வானந்த சங்கம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் நிறையா வந்திருக்கீங்க, ஆண்கள் பெரியவர்களும் நிறையா வந்திருக்கீங்கன்னா இந்த மார்க்க கல்வி உங்களுக்குள்ள ஆர்வம் தான் இங்கே பிரதிபலிக்கின்றது. இந்த ஆர்வம் நீங்காத நாளுக்கு நாள் பெருகி அதன் மூலமாக ஒவ்வொருவரும் அவரை குடும்பத்தில் இருக்கிற நம்ம உள்ளே ஆகணும், நம்ம உள்ளே பண்டிகை ஆகணும், நம்ம உள்ளே ஆடி ஆகணும், அதில் கட்டளை வரணும். இந்த பிறந்து வரக்கூடிய மாணவி அந்த கற்ற கல்வியின் மூலமாக என்னென்ன உயர்வையும் சிறப்பையும் பெறணுமோ அதை அனைத்தையும் பெறுவது நல்லா நிறுவனாக. குறிப்பாக அல்லா என்ன சொல்கிறான், அவன் இறுதியாக யாருக்கு அல்லாஹ் நல்லதை செய்ய நாடுறானோ அவங்க மார்க்கத்தில் இந்த மார்க்க மேலே ஆக்கான்னு நல்லா சொல்கிறான். அல்லா சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன செஞ்சு அல்லாமல் நல்லது பாதிக்கப்பட்ட குழந்தை நல்லதை அல்லா கொடுத்துட்டான். இது இதை தொடர்ந்து அது என்னென்ன பெற வேணுமோ அதனால உள்ள இந்த பெண் அந்த